ஐயோ மைத்திரி தாக்கூரா அவங்க இப்போதான கட்சிக்குள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆயிருக்காங்க. மைத்திரி தாக்கூர் பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பிஜேபியில் வந்து இணைகிறாங்க. ஆனா அக்டோபர் 15ஆம் தேதியே அவங்களுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டாங்க. அதாவது அவங்க தான் நிக்க போறாங்க அப்படின்றது கொடுத்துட்டாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கு, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மைத்திரி தாக்கூர் இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு சிங்கர். ஆக்சுவலா நல்லா பாட்டு பாடுவாங்க. அந்த நாட்டுப்புறம் பாடல்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது இந்த நான் வந்து பஜனை எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஊருக்கு சொன்னா அப்படிதான் உங்களுக்குலாம் புரியும். அதாவது பஜனை எல்லாம் பண்ணுவாங்க. கோயில்லலாம் பஜனை பண்ணுவாங்க. அந்த மாரி ஃபேமஸான சிங்கர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. அதாவது டிவோஷனலா அதாவது பக்தி மூலமா வந்து தெரிவிக்கிறதுக்கு. பிஜேபினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்தி அப்படின்றது. அதனால இவங்க பக்தி பக்தி பாடல்கள் நெறையவே பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஆ எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு நாட்டுப்புற சிங்கர். அதான் சொன்னேன்ல அந்த பக்தி பாடல்லாம் பாடுறவங்க சினிமான்னு இல்லாம, அதாவது இந்த பஜனை பண்றது, இந்த கோவில்ல வந்து பாடல் பாடுறது, அப்புறம் வந்து ஏதாவது கோயில்ல திருவிழா அப்படின்னா, காலையிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் கட்டி நம்ம வந்து முதல்ல வந்து இந்த நாதஸ்வரம்லாம் வச்சு, இந்த நாட்டுப்புறம் கலை அப்படின்ற மாரி பாடல்லாம் பாடுவோம்ல, அந்த மாரி பாட்டு பாடுவோம். உண்மையிலேயே வந்து ஒரு அழகு பாடல். அவங்க பாடுற பாடல் வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகு. அவங்களும் அழகு தான். இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலா நல்லாவே மைத்திரி வந்து உண்மையிலேயே ரொம்ப அழகாவே இருக்காங்க. நல்லா ஆட்சி பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. மைத்திரி அவர்கள பார்த்தீங்கன்னா, தர்பங்கா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல அலிக் நகர் அப்படின்ற ஒரு ஏரியால தான் இவங்க வந்து எம்எல்ஏவா நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க